அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய ஹாஜிகளே, நாம் ஹஜ்ஜை இஸ்லாத்தினுடைய 5வது கடமை என்று பொதுவாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் ஹஜ்ஜின் மூலமாக நாம் பெறுகிற பாக்கியங்களையும் வெகுமதிகளும் நன்மைகளையும் நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், வருடந்தோறும் நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் இயங்கி தவிக்கும். ஹஜ்ஜின் மூலமாக பெறுகிற 2 பாக்கியத்தை நாம் பார்ப்போம். முதல் பாக்கியம், ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு மக்காவிற்கு போனவுடன் இஸ்லாம் பிறந்து தவழ்ந்த பூமியான மக்காவை பார்க்கிற பாக்கியம். மக்காவில் நாம் நடமாடும் பொழுதெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால நிகழ்வுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையும் தியாகங்களும் நம் கண் முன்னால் தோன்றும். இந்த பாக்கியம் கிடைக்குது. 2வது பாக்கியம், நம் ஹஜ்ஜின் மூலமாக பெறுகிற 2வது பாக்கியம் என்னவென்று சொன்னால், காபத்துல்லாவை தவாஃபு சுற்றுகிறோம். காபத்துல்லாவிற்கு நேராக மேலே 7வது வானத்தில் அல்லாஹினுடைய ரப்புல் ஆலமீனுடைய அர்ஷ் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் காபத்துல்லாவை தவாஃபு சுற்றுகிற பொழுது மேல் இருக்கக்கூடிய அரிஷை தவாஃபு சுற்றுகிற பாக்கியம் நன்மை நமக்கு கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தவாஃபு என்பது சாதாரணமான அமல் அல்ல. நபிமார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா நபிமார்களும் தவாஃப் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தவாஃப் செய்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான நல்லடியார்கள் காபத்துல்லாவை சுற்றி இருக்கிறார்கள், தவாஃப் செய்திருக்கிறார்கள். நாம் செய்கிற இந்த தவாஃப் என்பது நபிமார்கள் செய்த அமல், சஹாபாக்கள் செய்த அமல், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நல்லடியார்கள் செய்த அமல். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஹஜ்ஜின் மூலமாக, இப்படிப்பட்ட ஒரு வெகுமதி ஹஜ்ஜின் மூலமாக நாம் பெறுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஏராளமான வெகுமதிகள் ஹஜ்ஜின் மூலமாக இருக்கிறது. எல்லா வெகுமதிகளையும் எல்லா பாக்கியங்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.